எங்கடா இவன் பார்த்துருக்காதான் யோசிக்கிறீங்களா? நான் செவத்தை தான் பார்த்துருக்கிறேன். செவத்து இருக்கிற இந்த வாட்சை பார்த்துருக்கிறேன் காய்ஸ். ஏன்னா இங்கே இப்போது டைம் மாற்றி வச்சுட்டாங்க. சண்டே கொஞ்சம் அதிகமாக தூங்கலாம்னு நினச்சா எலும்பி பார்க்குறேன், நான் 10:30 ஆயிடுச்சு எழும்புறதுக்கு. என்னன்னு பார்த்தா டைம் வந்து 1 மணி நேரத்தை தள்ளி வச்சுட்டாங்க. காரணம் டே லைட் சேவிங். யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து அதிகமாக இந்த மாதிரி டே லைட் சேவிங் பண்ணுவாங்க. ஏன்னா சம்மருக்கு விண்டருக்கு டைம் ரொம்ப முன்ன பின்ன இருக்கிறபடியா. ஸோ இனிமேல் நமக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்க போகுது. அதாவது இனிமேல் இருட்டாகிற வந்து நார்மலாக நைட் 9-10 மணிக்கு தான் இருட்டாகும். ரொம்ப சான்ஸ் இல்லை. சரி, சம்மர் வந்துருச்சு தான் எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு வெளியே போனால் வெளியே குளிருது கைஸ். அதனால் சக்கட்டையும் போட்டுக்கிட்டு வெளியே போனேன். டயான் வந்து வளமே அவன்ட்டு பொட்டியை கையில் எடுத்துட்டாங்க கைஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன பிள்ளைகள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில், அதாவது நார்மல் அம்மா போட அட்டாச் ஆகாண்டு. எங்கள்கிட்ட சின்ன வந்து அம்மா போடலாம் அட்டாச் ஆகலை, நான் பொட்டியோட தான் அட்டாச் ஆகான்னு சொல்லி அவன் இந்த பொட்டியோட அட்டாச் ஆகிட்டான். அவனை ஏற்றி காரில் உட்கார வச்சுக்கிட்டு நான் இப்போ அப்படியே போகிறேன் மம்மி விட்ட. எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு பாருங்க. ஆனால் அந்த வெயிலில் தான் வந்து ஜஸ்ட் நத்திங் கைஸ். ஏன்னா இப்போ வெதர் கிட்டத்தட்ட 12 டிகிரிஸில் இருக்குது. நான் என்ன கொண்டு வந்து காரை விட்டு வெளியே இருக்கிறேன். அவன் இறங்கின உடனே அவன் செஞ்ச முதல் வேலை, அவன் எங்களை தேடல, அவன் போய் அவனை பொட்டி எடுத்துட்டான். என் அதோட அவன் அட்டாச் இருக்கிறான். ப்ளஸ் அந்த பொட்டி அவன் டெய்லி கழுவி தொடச்சி தூசி தட்டி துப்புரா வச்சுட்டு இருக்கிறான். என்ன செய்ய, உங்களோட பிள்ளைகள் இப்படி இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போயிட்டு மம்மி வீட்டில் சூப்பராக சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா இந்த அளவு இந்த வண்டியை பர்ஃபெக்டாக ட்ரைவ் பண்ணுறான்னு. நான் வீட்டை வந்ததுக்கப்புறம் செஞ்ச முதல் வேலை டைமை கரெக்டாக செட் பண்ணது தான். குட் பை.